வணக்கம் மக்களே, இன்னைக்கு நான் பார்க்க போகிற வீடியோஸ் இதை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பிக் பாஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. எதிர்த்து ஹாட்ஸ்டாரில் எங்கள் வீட்டில் டிவி படம் பார்த்துட்டு இருந்தாங்க. அது பிக் பாஸ் கீழே காட்டுறாங்க என்ன போட்டிருக்காங்கன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தேன். இங்கிட்ட நம்ம வாட்ஸ்அப்பு, ட்விட்டரு, இன்ஸ்டாகிராமு இந்த மாதிரிலாம் சும்மா செக் பண்ணி பார்க்குறோம். கண்டஸ்டன்ட்லாம் வராங்க. சரி, ஓகே, இப்போ இருக்க யூடியூபர்ஸ்லாம் இறக்குவாங்க அப்படின்னு பார்த்தா யூடியூபர்ஸ் இறக்கியிருந்தாங்க. தலைக்கட்டு ஒரு ஆளை இறக்கியிருந்தாங்க. அது யார் அப்படின்றது தண்ணிப்பழ ஸ்டார் இறக்கியிருக்காப்புல, வாட்டர் மெலன் ஸ்டார்னு சொல்கிறாங்கல்ல, திவாகரை இறக்கியிருக்காங்க. முதல் பைத்தியம் அதான் ஃபர்ஸ்ட் பைத்தியம் இறக்கியிருக்காங்க. பைத்தியங்களில் பலவிதம், அதில் இது ஒரு விதம். அதை ஃபர்ஸ்ட் இறக்குறாங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னா அரோரா சிங்கின்னு சொல்லுவாங்கல்ல, இப்போ தெரியும்ல உங்களுக்கு. ஸோ அப்படி செஞ்சாலும் தெரியும் உங்களுக்கு. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ப்ரோ, அதெல்லாம் என்ன ப்ரோ அவங்க பண்ணுறாங்க, நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்களே அதை டிக்ளேர் பண்ணிக்கிறாங்க. சரி, ஓகே, அந்த அரோரா இருக்காங்க. மூணாவது இன்னொரு பெரிய பைத்தியம், அதாவது அரோராவுக்கு அப்புறம் ஒரு பைத்தியம் வந்திருக்கு. அதுதான் அல்டிமேட்டான ஒரு பைத்தியம். ஆக்சுவலாக இந்த பைத்தியத்தை தான் ஃபர்ஸ்ட் என்ட்ரி கொடுத்துருக்கணும். கலை நினைக்கிறேன், கலை அவர் பேருக்கு சம்திங் கலை, எப்போ என்ன சொல்கிறோம் சம்திங் அகோரி அகோரின்னு சொல்லிட்டு தெரிஞ்சாப்புல. இல்லை, ஒரு லீனாக இருப்பாப்புல, நம்மளை மாதிரி என்னோட ரொம்ப உள்ளியாக இருப்பாப்புல. அவன் ஒய்ஃப் கூடலாம் வந்து நான் பார்த்துருப்பீங்க, பல கான்ட்ரவர்சியை பார்த்துருப்பீங்க. இந்த 3 பைத்தியங்கள் தான் ஹைலைட். சினிமா பைத்தியம் நிறைய உள்ள வந்திருக்கு, அது வேற விஷயம். அவங்க வந்து டேஞ்சர் கிடையாது, பட் இவங்க டேஞ்சர். ஸோ சோசியல் மீடியாவே நாரடிச்சவங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்குள்ளே போயிட்டாங்க. ஐ மீன்ஸ் என்ன சொல்கிறது, டிவிக்குள்ளே போயிட்டானுங்க. வேர்ல்டு வைடாக தமிழ்நாட்டை ரெப்ரசன்ட் பண்ணி வரக்கூடிய விஷயம். என்னைக்கு ஹாட்ஸ்டாரை நம்மளால ஜியோ உள்ள வந்தாப்புலையோ அப்பவே முடிச்சு விட்டாங்க. தமிழர்களை ஃபுல்லாக டம்மி பீஸா காட்ட போறாங்க. இவங்க தான் ஐடென்டிஃபையாக காட்டுவானுங்க. தனிப்பழத்தையும் அகோரியையும், அரோரா பெண்களுக்கு அகோரா, சாரி அகோரி அரோரா, இவங்க 3 பேரை வச்சு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ், தமிழ்நாட்டில் இருக்க இன்ஃப்ளூயன்சர் இப்படிதான் தற்கூரியா இருக்காங்க காட்ட போறாங்க. உங்களை ஃபுல்லாக நம்மளை ஃபுல்லாக அவங்க பைத்தியம்னு டிக்ளேர் பண்ண போறாங்க. நார்த் இந்தியாவில் இருக்கவங்க பைத்தியங்க தான். ஆனால் அந்த பைத்தியங்க நம்மளை பைத்தியங்கன்னு பார்க்க போகுது. அந்த மாதிரி தான் இந்த டைம் பிக் பாஸ் இருக்க போகுது. ஃபர்ஸ்டே ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கான வீடியோ என்னன்றது தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிந்தனை செய் மனமே, சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே. இந்த அரோரா அவங்கள பத்தி சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. என்ன பத்தி இந்த ஆள்கிட்ட எடுத்து சொல்லு. என்னத்த சொல்றது சார், ஒரு கேன என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? அவங்க ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர், ஆல்ரெடி விஜய் டிவி ப்ராடக்ட் தான் போல, ஏதோ சீரியலாக பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க என் வீட்டில். எனக்கு சரியா தெரியல. பட் நமக்கு வந்து இந்த பலூன் அப்படின்ற டேர்ம்ல தான் தெரிய ஆரம்பிச்சிச்சு. அவங்கள கூட்டி வந்துட்டு ஒரு புரட்சி பெண்ணாக்க போறாங்க. ஜூலின்னு ஒரு பிள்ளையை கொண்டு வந்தாங்க. சல்லிக்கிட்டு போராட்டத்தை கதறிக்கிட்டு இருந்துச்சு. அதை கூட்டு வந்து பிக் பாஸ்ல கூட்டி வந்து அது ஒரு மாடலா மாத்திட்டு தன்னைத்தானே ஒரு நடிகை நினைச்சு சுத்தி தெரியுது. அது சாமி படம்லாம் நடிச்சுக்கிருக்கு. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, சரியான மனநிலையும் சரியான ஒரு திறமையையும் சரியான எண்ணங்களும் சிந்தனைகள் ஆக்கப்பூர்வமாகவும் மக்களுக்கு தேவையான விஷயங்களையும் இங்க வளர விட மாட்டாங்க. மக்கள்கிட்ட உண்மையை கொண்டு போய் சேர்க்கறது, மக்களுக்கு புரிதலை கொண்டு வருது கிடையவே கிடையாது. அது வியாபாரமே ஆகாது. மக்களை ஏமாற்றணும், மக்களை முட்டாள்தனமாக்கணும், மக்களை கோமாளியாக்கணும். ஸோ அதுக்கெல்லாம் யாரெல்லாம் தயாராக இருக்காங்களோ அவங்களெல்லாம் செலக்ட் பண்ணுவாங்க. இவங்களை ஃபுல்லாக அவங்க உருவாக்கலை. இவங்கெல்லாம் இருந்தாங்க, அவங்க அதை டேக் ஓவர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ தண்ணி படமும் அப்படிதான் இருந்துச்சு. முடிஞ்ச அளவுக்கு பார்த்துருக்காங்க. இந்த பைத்தியத்தை உள்ள கொண்டு வரோம்டா, கொண்டு வந்து வேர்ல்டு வைடாக ப்ரொமோட் பண்ணுவோம்டா. அதாவது பைத்தியங்கள்லாம் சூஸ் பண்ணி அட்ரஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஆட்கள் தான் வளர்றாங்க அப்படின்றப்போ நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்லாம் அந்த காத்து கருப்புக்களை அந்த டீம் வந்துச்சு, பேட்ச் அவங்கலாம். அப்போவே நான் சொன்னேன், இது வந்து ரொம்ப டேஞ்சரு. நாளைக்கு இவங்க இப்படி வரது வந்து எப்படி ஆகும் அப்படின்னா, அடுத்தடுத்து ஒவ்வொருத்தனா இது ஒரு மாடலாக எடுத்துக்கிட்டு, எப்படி ஒரு சூப்பர் ஸ்டார்னு ஒருத்தர் இருக்காருன்னா அடுத்தது சினிமாவில் வரவங்க இப்பெல்லாம் சூப்பர் ஸ்டார் ஆக ஆசைப்படுறாங்க. இல்லை, அந்த மாதிரி இந்த பைத்தியங்க ஈஸியாக டக்குன்னு ஃபேமஸ் ஆகுறது எப்படி அப்படின்ற பார்க்கறதுக்கு இந்த மாதிரி பைத்தியங்க எடுக்கக்கூடிய டேர்ம்ஸ்லாம் எடுத்துகிட்டு வருவானுங்கன்னு சொன்னோம். அதே மாதிரி வராங்களா, ஏகப்பட்ட பெண்கள் வந்து இப்போ ஆபாசமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க, ஆபாசமாக வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் ஆபாசத்தையே வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கு தனியாக ஃபேன்ஸ் பேஜ்னு சொல்லி தனியாக ஒரு இதெல்லாம் வச்சிருக்காங்க, லிங்க்லாம் வச்சிருக்காங்க. அதுக்கு அமௌண்ட் கட்டி பார்க்குறாங்க. ஸோ இது போயிட்டு இருக்கு. இந்த அக்காவை தூக்கி ஓரமா போய் நீ வா தண்ணி போகலாம். தண்ணி பழத்துக்கு என்ன திறமை இருக்கு? ஒரு டாக்டர் தன்னைத்தானே பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காப்புல. நான் டாக்டர் எத்தனை பேர் வைத்தியம் பண்ணாருன்னு தெரியல. அவர் கூட படிச்சவரே சொல்றாரு, இந்த பைத்தியங்க எங்க கூட படிக்கும் போது இந்த லூஸ் மாதிரி தாங்க பண்ணிட்டு இருக்கோம்னாங்க. அதே மாதிரி பிக் பாஸ்குள்ள போனோன்னு அவர் என்ன பண்றாரு, ஒரு சினிமா டேரக்டர் நினைக்கிறேன் இருந்தாலும். ஸோ அவர் கூட அவர் நின்றுக்கிட்டு ஏதோ ஒன்று பேசிட்டு இருக்காரு. இவங்கெல்லாம் ஆல்ரெடி லைம் லைட்ல இருந்தவங்க, விஜேவா இருந்தாங்க, சீரியல் நடிச்சிருக்காங்க, அவ்வளோ இருந்தாங்க, ஃபேமஸ் ஆனவங்க ஆல்ரெடி. இவங்களாம் அது மூலியமா ஃபேமஸ் ஆனவங்க. நான் கிட்ட ரீசெண்டாக நான் ஃபேமஸ் ஆனவன். எனக்கு ஈக்குவலா, அதாவது இந்த ஆளை பிக் பாஸ்ல போட்டனால என்ன நினைச்சுக்கிட்டான் அப்படின்னா, நம்ம பெரிய ஃபேமஸான ஒரு ஆளு, இவன் நம்ப வைக்கிறாங்க. அது ஆக்சுவலா அந்த ஆள் ஒரு போலியான உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கான். அந்த போலியான உலகம் உண்மைன்னு நம்ப வைக்கிறாங்க.
அதான் சொன்னேன்ல கார்பரேட்ஸ், அது பண்ண வைக்கிறாங்க, சந்தோஷப்படுவாங்க. அவன் நம்மளே மேட்ரிக்ஸ்குள்ள வச்சுட்டு எல்லாருமே போலி உலகத்தில் வாழ வச்சுட்டு இருக்கோம். இந்த போலி உலகத்துலையும் தனக்குன்னு ஒரு போலி உலகத்தை வாழ்ந்துட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுவானுங்க. அவனை கொண்டு வந்து இவங்களுக்கு ஒரு ரோல் மாடலாக காட்டுவானுங்க. இப்போ திவாகர் மாதிரி நிறைய பைத்தியங்கள் உருவாகும், பார்த்துக்கிட்டு இருக்க நடக்கும். ஓகே, திவாகர் உள்ள போய் காமெடி பண்ணிட்டு இருப்பான், பார்த்துருப்பீங்க. ப்ரொமோலாம் பார்த்தேன், வீடியோலாம் எவன் பார்ப்பேன். ஸோ அது பார்க்கல. கடைசி அகோரி. இந்த அகோரின்றவர் வந்து என்னன்னா, அகோரன்றது ஒரு தப்பான ஒரு கான்செப்ட். ஒரு மனிதன் சக மனிதன் இறந்ததை எடுத்து திம்பாயலாம். சக மனிதனுடைய இறப்பை அங்கே உட்காந்துக்கிட்டு சாம்பலை மூஞ்சில் அப்பிக்கிட்டு அவனோட பாடி எடுத்து திம்பாங்க. அகோரிகள் வந்து பிணத்தை திம்பாங்க. மனிதன் மனிதனை சாப்பிடுவான். இப்போ யோசிச்சு பாருங்களேன், தான் குட்டிய ஒரு நாய் குட்டி போடுதுன்னு வச்சுக்கோங்களேன். தான் குட்டியை போடும் போது அது வேற ஒரு ப்ராசஸ். அந்த குட்டியில போடும் போது ஒரு சில நேரம் ஒரு குட்டியை சாப்பிடும். ஆனால் சக நாய், இப்போ ஒரு நாய் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ரோட்ல வந்து நாய் அடிபடி செத்து போச்சுன்னு வச்சுக்கோங்க. அதாவது நான் சொல்றது மெச்சூர்டா சொல்றேன். இது இயற்கை சுழற்சி. குழந்தை பக்கம் போது அந்த குழந்தைல 4-5 குட்டி இருக்கும், அதுல ஒரு குட்டியை சாப்பிடும். மோஸ்ட்லி அதுல சயின்டிபிக்கா பாத்தீங்கன்னா எதெல்லாம் லோவா இருக்கோ அதுக்கு தெரியும், இந்த நாயெல்லாம் பொழைக்காதுன்னு தெரியும், அதை தின்றோம். அது தின்னு நம்மளுடைய உடம்புக்கு ஹெல்த்தை எடுத்துக்கும். இன்னொன்று வந்து அந்த நாய் வேற ஒரு நாய் இது குட்டி வந்து வளர்ந்து அடல்ட் ஆயிருச்சு அப்படின்னா, அந்த அடல்ட்டான குட்டி செத்து போச்சு, ஆக்சிடென்ட் ஆகி செத்து போச்சு அப்படின்னா அந்த நாயை தின்னாது. நான் பார்த்துருக்கேன், ரோட்டில் எத்தனையோ நாய் செத்து கிடந்திருக்கு. அந்த நாயை வேறு ஒரு விலங்கோ இல்லை வேறு ஒரு வேட்டை விலங்கோ வேணா சாப்பிடுமே தவிர தான் இனத்தை தானே சாப்பிடாது. ஒரு காட்டில் சிங்கம் இருக்கு அப்படின்னா அது ஒரு அனிமல், வேட்டையாடி தான் சாப்பிடும். ஆனாலும் சக சிங்கம் ஒன்று செத்து போச்சு அப்படின்னா அந்த சிங்கத்தை திங்காது. இங்க மனிதர்கள் இதை வந்து ஒரு ரிச்சுவலா பண்றாங்க. தன்னோட இறந்த மனிதர்கள் மண்டையோட வச்சு ரிச்சுவல் பண்றாங்க. ஸோ இது ஒரு மனநோய், சீரியஸ்லி இது ஒரு மனநோய். அதை இந்த நபர் வந்து நான் போட்டிருக்காரு இன்ஸ்டாகிராமில், நான் காட்டுறேன், நம்பர்ஸை ஹைட் பண்ணுறேன். இவர் வந்து கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து நான் செஞ்சு கொடுக்குறேன்றாரு. என்ன செஞ்சு கொடுப்பீங்க? பிளாக் மேஜிக் எல்லாம் இருக்குது, ஆனால் இவங்கனால முடியுமானா கிடையாது. இது தற்கொலை. இதெல்லாம் வந்து லைவ் நைட்டில் வந்து கோமாளியில் காட்டுறது. ஆனால் உண்மையான ஆட்கள் இருக்க தான் செய்கிறாங்க, அவங்க இருக்கவே தெரியாது மோதம், அதான் வேற விஷயம். சரி, இந்த நபர் அகோரம் இருக்கார்ல, இவர் ஆரம்பத்தில் எப்படி தெரிஞ்சாருன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். லூஸு, உண்மையான லூஸு மாதிரி பண்ணுவாப்புல. இப்போ அவங்களோட மனைவி வந்து 2 ரீல்ஸ் வீடியோ கண்ணில் பட்டுச்சு. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் காம கொடுறேன் அப்படி இப்படி அவங்க பேசுனதெல்லாம் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா வீட்டில் கஞ்சாவும் அந்த என்ன சொல்கிறது காண்டம் பாக்கெட் தான் கிடக்கும்னு சொல்கிறாங்க. இவ்வளோ கேடுகட்ட ஒரு நபர் தன்னோட மனைவியே சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க அந்த டைமிங்கில். சொல்லிட்டு இப்போ அதே மனைவி பிக் பாஸ் நிகழ்ச்சியில தான் கணவர் போராடினோடனே விஜய் சேதுபதி முன்னாடி கேட்கிறாரு, என்ன சந்தோஷப்படுறீங்களா, நல்லா போய் கலக்கிட்டு வாங்கன்றாரு. எப்படி கலக்கணும்? உள்ளேயும் போய் டோப்பை போட்டுக்கிட்டு பாக்கெட் எடுத்து விரிச்சுக்கிட்டு இருக்கணுமா? என்ன சொல்ல வரீங்க? நீங்க தானே சொல்லியிருக்கீங்க, ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கீங்க, வீடியோ இருக்கு, நான் பார்த்துருக்கேன், நான் ஸ்கிரீன்ஷாட்லாம் போடுறேன். இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வீட்டுக்குள்ள கஞ்சாவும் இவங்களே அவங்கள கூப்பிட்டாங்களாம் இன்டிமெண்டா இருக்கிறதுக்கு. வரலைன்னு 1000 ரூபா கூட நான் வெளியே போய்க்கிறேன்னு சொன்ன ஒரு நபர், இவ்வளோ ஒரு நாகரிகமான மனிதர் அகோர ஸ்பிரிச்சுவலுக்குள்ள போறேன்னு சொல்லிட்டு அகோரியா மாதிரி பைத்தியமாயி இவனை இப்போ லைம் லைட்ல கொண்டு வந்து உங்க முன்னாடி செலிபிரிட்டியா ப்ரெசென்ட் பண்றானுங்க. இந்த விஜய் டிவி கார்பரேட் என்ன பண்ணுதுன்னு உங்களுக்கு தெரியுதா? உங்க எல்லாரையும் கோமாளி ஆக்கி நீங்க எல்லாம் முட்டா போயிலுங்க, நாங்க ஆட்டி வைக்கிற பொம்மடா நீங்கன்னு காட்டுறாங்களா இல்லையா? எந்த மாதிரி உங்களை கைட் பண்றாங்க பாத்தீங்களா? உங்க முன்னாடி லைம் லைட்ல இப்போ கூட ரீசெண்டா ஒரு அக்கா வந்துச்சு, அந்த அக்கா கூட ஸ்கூல்ல ஃபங்க்ஷனுக்கு வந்துச்சுன்னு சொல்லி மிஸ்டர் கேகேவா அவர்லாம் ஸ்ட்ரைக் அடிச்சு விட்டாங்க பாத்தீங்களா? அப்போ இந்த அதிகாரமும் அரசாங்கமும் யார் பக்கம் நிக்குது? தவறான வழிநடத்தல், தவறான முன்னுதாரணம், தவறான இன்ஸ்பிரேஷன் இவங்களை வளர்த்து விடுதா? அப்ப இந்த சிஸ்டம் எந்த மாதிரி போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதா? இது இப்போ உங்களுக்கு வெட்ட வெளிச்சமா தெரியுது. அதுவே தெரியாம தற்கொலை மாதிரி விஜய் பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்காங்க, அது வேற கணக்கு. ஆனா இவ்வளவு ஓப்பனா உங்க முன்னாடி நடக்குது எல்லாமே. அநியாயம் பண்றவன், கோமாளித்தனம் பண்றவன், முட்டாள்தனம் பண்றவன், பிச்சைக்காரப்பாய்த்தனமா பண்றவன், லூஸு மென்டல் அப்படிலாம் செலிபிரிட்டி ஆக்கி உங்க தலையில விதைக்கிறாங்க. நாளைக்கு வர சமுதாயம் ஒரு நவீனத்துவமாக இருக்குமா, இல்ல மெச்சூரிட்டியா நடந்துக்குமா, இந்த மாதிரி பைத்தியங்க மாதிரி நடந்துக்குமா? ட்ரெயின்ல, பஸ்ல, ரோட்ல திடீர்னு போயிட்டு டான்ஸ் ஆடுறது, அதெல்லாம் ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு சமூகத்தை எப்படி அவங்க கொண்டு போயிட்டு இருக்காங்கன்னு தெரியுதா? இந்த கைட் பண்றது என்ன? மீடியாஸ். இந்த மீடியாஸ்லாம் ஓன் பண்றது யாரு? மிகப்பெரிய கார்பரேட்ஸ். இந்த மிகப்பெரிய கார்பரேட்ஸ் இருந்தா இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கி பொலிட்டிக்ஸ் நடத்துறாங்க. அந்த காசுல தான் உங்களுக்கு காசு கொடுக்குறாங்க, ஓட்டுக்கு காசு. புரியுதா சர்க்கிள்? ஒரு செயின் லூப் சொல்லியிருக்கோம்ல, ஒரு என்வரான்மெண்ட் இருக்குல்ல, இந்த இயற்கையோட ஒரு செயின் லூப் இருக்கு, ஒரு சுழற்சி இருக்கு. மான் வந்து புல்லை திங்கும், புல்லை தின்னு மான் வளரும், மானை சிங்கம் தின்னும், சிங்கம் மான் 2 பேர் செத்து போனால் அந்த மண்ணுக்கு உரமாகும், அந்த மண்ணில் இருந்தால் புல் வளரும். ஸோ ஒரு சுழற்சி தெரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த சுழற்சியாக வரக்கூடிய அந்த இயற்கை சுழற்சியை
இவங்க உருவாக்கின சுழற்சியை பார்த்தீங்களா, இவங்களோட எக்கோசிஸ்டத்தை பார்த்தீங்களா, பொலிட்டீஷியன் நம்ம பீப்புளை கண்ட்ரோல் பண்ணுறது பொலிட்டீஷியனை கண்ட்ரோல் பண்ணுறது கார்பரேட்ஸ். ஏன்னா கார்பரேட்ஸ்ட்டு காசு வாங்குறாங்க. கார்பரேட் எது காசு கொடுக்குது, அவங்களுக்கு தேவையான அஜெண்டாஸ்க்கும் நீங்கள் யோசிச்சு இது நடக்காமலாம் இல்லை, நடக்குது. பல கார்பரேட்ஸ் நிறுவனம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு உள்ளே வராங்க. எப்படி வராங்க, தவறான ஒரு ஸ்டெர்லைட்னு ஒரு ஆலையை மூடணும், அதனால இந்த நோய் வருதுன்னு சொல்லி எல்லாருமே போராட்டம் பண்ணீங்க. ஏன் போராட்டம் பண்ணீங்க? அந்த ஸ்டெர்லைட்ன்ற நோயினால கேன்சர்ஸ் வருது, நிறைய நோய் சக்திகள் வருது, இதனால மக்கள் அவதிப்படுறாங்க, நிலம் மாசுபடுது, காற்று மாசுபடுது, நீர் மாசுபடுதுன்னு கதறீங்க. இதை அரசாங்கம் என்ன பண்ணிருக்கணும், இப்படி ஒரு கம்பெனி வரும்போது என்னையா பண்ணிட்டு இருக்கு, இதனால என்னையா பின்விளைவு வரும், தனக்குன்னு ஒரு அதிகாரத்தை டீமை போட்டு இது என்ன ரிசர்ச் பண்ணுங்க, இது என்ன இதனால பின்விளைவு என்ன வரும்னு ஒரு சயின்டிஃபிக் குரூப்பை கிரியேட் பண்ணி அதை செக் பண்ணிட்டு இது நம்ம நாட்டுக்கும் நம்ம மக்களுக்கும் சரிபட்டு வராது, நம்ம நிலத்தை அழிச்சிரும் அப்படின்னு யோசிச்சிருக்கணுமா இல்லையா? அதுதானே தலைமை. அதை எதையுமே பண்ணாம உள்ள எப்படி விடுவாங்க? ஒரு கம்பெனி வந்து வளர்ச்சி அடைஞ்சா போதும்னு நினைக்கிற நல்லவர்களா? கிடையாது. காசை கொடுத்துட்டு அவங்க வாயை அடைச்சிடுறது. அப்போ அந்த காசை வாங்கி இந்த ஃபேக்டரி நடந்துடும். 10-15 வருஷம் கழிச்சு அதோட சைட் எஃபெக்ட் தெரியும். அந்த சைட் எஃபெக்ட் மூலியமா இந்த பிரச்சனை, போராட்டம், 12 பேரை சுட்டுக் கொள்வாங்க. புரியுது அவங்களுக்கு? ஸோ இப்படி விஷயம் நடக்குது. அப்போ அவங்களுக்கே புரிஞ்சிருக்கணும், கார்பரேட்ஸ்லாம் காசு கொடுக்குது பொலிட்டிஷியனுக்கு. அந்த காசுலாம் எங்கே போகுது? அவங்க வீட்டுக்கு போகுது. மக்களுக்கு சேவையாக வராது, அவங்க வீட்டுக்கு போகுது. அவங்க வீட்டுக்கு போயிட்டு அதை திருப்பி அவங்கள்ட்ட எப்படி வருது? எலெக்ஷன் நடக்கும்போது ஓட்டுக்கு காசாக வருது. அப்போ யார் உங்களை கண்ட்ரோல் பண்ணுறது? மறைமுகமாவோ நேரடியாவோ ஏதோ ஒரு வகையில் எங்கேயோ இருக்க வெளிநாட்டுக்காரன் தானே கண்ட்ரோல் பண்ணுறான். அப்போ இங்கேருந்து வெள்ளைனே வெளியேறுன்னு இயக்கம் ஏன் நடத்துனீங்க? அவன் நேரடியாக உட்காந்து ஆண்டுட்டு போகலாம்ல. அப்போ கூட அவன் அந்த காலத்தில் அப்படி பண்ணான், ஆனால் இந்த காலத்தில் அப்படி பண்ண மாட்டான். வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பீச் பேசுறதுக்கு உரிமை இருக்குது, இதெல்லாம் உரிமை இருக்குது. இங்கே பேசுறதுக்கு உரிமை கிடையாது. திரும்பவும் சொல்கிறேன், உங்களுக்கு நடக்கிறது எல்லாமே ஏதோ அது எதிர்ச்சியாக நடக்குது, இதெல்லாம் நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போனீங்கன்னா இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை எல்லாத்தையும் வேற பிரச்சனையா பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு நாள் உங்களை தான் பாதிக்கப்பட போகுது. பிக் பாஸ்ல ஏதோ பைத்தியம் வந்துட்டு போறேன், எனக்கு என்ன, நான் பார்க்க மாட்டேன், எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. ஆனா பார்க்கக்கூடிய மக்கள் யாரு? இதே சமுதாயத்தில் இருக்கவங்க. அந்த சமுதாயத்தில் இருக்க சரியான ஒரு யங் ஜென்ரேஷன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவன் பார்க்குறான் இந்த பிக் பாஸை. இந்த மாதிரி பைத்தியங்கள்லாம் உள்ள கூட்டி வராங்கன்னா அப்போ நம்மளும் இப்படி பண்ணா நாளைக்கு நாமளும் பிக் பாஸ்ல வரலான்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு இதே மாதிரி தற்கொலைத்தனம் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லையா? எனக்கு தெரிஞ்சு 180% வாய்ப்பு இருக்கு. 90% மிச்சம் 20% பேர் பார்க்க மாட்டாங்க. அதுல ஏதோ ஒரு சிலவங்க பார்த்துட்டு கண்டுக்காம போவாங்க. ஆனா மித்த 80% பேர் நிச்சயம் பண்ணுவாங்க. அதை பண்ணிட்டு இருக்கனால தான் இந்த நாடும் சமுதாயம் இப்படி இருக்கு. ஸோ இது எவ்வளோ பெரிய ஒரு டேஞ்சரான விஷயம். வெறும் பிக் பாஸ் நிகழ்ச்சி அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆரம்பத்தில் இந்த பிக் பாஸ்ன்றது வந்து உங்களை ஏமாத்துறது, பிக் பிரதர்ன்னு சொல்லிட்டு இந்த இலுமினாட்டி குரூப்ஸ், இந்த கார்பரேட் ரகசிய அஜெண்டாக தான் வராங்கன்னு சொன்னோம். இந்த வந்துட்டாங்களா? மலையாளத்தில் எல்ஜிபிடி அஜெண்டா உள்ள கொண்டு வந்து அப்படியே ஆக்ரோஷமாக மோகன் நாள் பேசுறாப்புல. என்ன சொல்றாப்புல? அதெல்லாம் எங்கள் வீட்டுக்கு நான் விடுவேன் அப்படின்றாப்புல. இப்படிதான் எலன் மஸ்க் கதறினார். நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன், பார்த்தீங்களா? ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ வரும் பாருங்க. ஸோ எலன் மஸ்க் சொல்றாப்புல என்ன சொல்றாரு? தான் பையனையே டிரான்ஸாக மாற்றிட்டாங்க, எல்ஜிபிடிக்கு ரொம்ப எதிராக இருக்காரு, நெட்ஃப்ளிக்ஸ்க்கு கேன்சல் பண்ண சொன்னார்ல, ஒரு ஷார்ட்ஸ் பண்ணியிருக்கேன், வரும், ரிலீஸ் பண்ணி வரேன். ஸோ அப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும், இங்கே சுற்றி நடக்கிற ஃபுல்லாமே மனித சமூகத்தை ஒற்றுமையை சிதைக்கணும். அவங்க பண்ணதே மனிதர்கள் ஒற்றுமையாக வாழ்ற குடும்பத்தை சிதைச்சாங்க. எப்படி தெரியுமா சிதைச்சாங்க? அவங்க நேரடியாக வந்து சிதைக்கல, நாடகம். அப்போ இருந்து அதுக்கு முதல் அச்சாரம் யாரு தெரியுமா? சன் தொலைக்காட்சி. அதில் தான் முதல் நாடகமாக பீக்கில் இருக்கும். ஸோ நாடகம்னாலே சன் டிவி தான். தூர்தர்ஷனில் கூட அந்த அளவுக்கு கொடூரமாலாம் போட மாட்டாங்க. ஸோ அப்போ நல்லாயிருக்கும். தூர்தர்ஷனில் கூட நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன். பட் இங்கே நம்மளுடைய சன், உங்களுக்கு தெரியும், திமுக கூட்டம், அவங்க நாடகத்தை எப்படி பண்ணாங்க? சினிமாவே நாரடிச்சிட்டாங்க, அது வேற விஷயம். பட் சீரியலுக்குள்ள, அதாவது வீட்டுக்குள்ள வரும், டெய்லி பார்க்குற மக்கள் மனிதர்கள் மனதில் உட்கார வைக்கிறது. இங்கே 100 நாள் வேலை திட்டத்தில் இவ்வளோ பெரிய பாதிப்பு வருது. ஒரு சில நாடகங்கள்லாம் 4-5 வருஷம் ஓடும். அதாவது ஜஸ்ட் ஒரு வருஷத்துல 100 நாள்ல அவங்க பிக் பாஸ் பார்த்தாலே பைத்தியம் ஆக்கிறாங்க, மக்களை மானிப்புலேட் பண்றாங்க. அதுவே டேஞ்சர் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனால் காலங்காலமா வந்து டிவி இத்தனை நெட்வொர்க்ஸ் இருக்கு, இத்தனை சேனல்ஸ் இருக்கு, இத்தனை சேனல்ஸ்லையும் நாடகம் போட்டுட்டு இருக்காங்க. இந்த நாடகங்கள்ல ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு அஜெண்டா இருக்கும். இல்லாத விஷயத்தை எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணி மக்களை பார்க்க வைக்கணும், கவர வைக்கணும்னு சொல்லிட்டு பல தில்லுமுள்ளுகளை ஒவ்வொரு குடும்பத்திலையும் எவனோ ஒருத்தன் வந்து உட்காந்து பர்டிகுலராக பிளான் பண்ணி அந்த குடும்பத்தை கெடுக்கிற மாதிரியும் அப்படிலாம் அஜெண்டா கிரியேட் பண்ணுறாங்க. இதை பார்த்து பல குடும்பங்கள் நடக்கவும் செய்யுது. ஆனால் இப்போ என்ன ஆயிருது அப்படின்னா, அங்கங்கே எங்கேயோ ஒரு இடத்துல நடந்துட்டு போன விஷயத்த இவங்க பூம் பண்ணி சேட்டலைட் டிவி மூலியமா உலகம் முழுக்க காட்டி என்ன ஆயிருது அப்படின்னா, எல்லா குடும்பத்திலையும் இது நடக்கிறத மாதிரி நம்ப வச்சிடறாங்க. குடும்பத்தை சிதைக்க ஆரம்பிச்சாங்க. மாமியார் மருமக தான் அதிக சண்டை போகும் அந்த காலத்துலலாம், நாடகத்துலலாம். அப்போ மாமியார் மருமக ஏன் அப்படின்னா, உங்களுக்கு நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒரு
பையன் இருக்கான், ஒரே ஒரு பையன் பிறந்திருக்கான் ஒரு வீட்டில். ஒரு அம்மா ஒரு அப்பா இருக்காங்க, ஒரே ஒரு ஆசையான ஒரு பையன் இருக்கான். எல்லாமே செஞ்சு அவனை வளர்க்குறாங்க. ஒரு பையனோ பொண்ணோ, ஜெண்டருக்கு வந்துடாதீங்க. ஸோ ஒரு பையனும் பொண்ணும் 2 பேரும் சேம் போத். ஸோ அவங்க வளர்க்குறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு பையன் வர, அந்த பையனை தனக்குள்ளே வச்சு வளர்க்கணும்னு நினைக்கிறாங்க, பக்கத்தில் வச்சு பார்த்துக்கணும்னு நினைக்கிறாங்க, பார்க்குறாங்க. அப்போ இந்த பொண்ணோ பையனோ என்ன பண்ணுவான், உங்கள் அம்மா எனக்கு பிடிக்கல, உங்கள் அம்மா இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி சண்டை போடுது. அந்த மாமியாரும் இந்த மாதிரி மெச்சூர்டாக நடந்துக்கிட்டு அதை ஹேண்டில் பண்ணிட்டா ஒரு ஃபேமிலி பயங்கரமாக க்ரோ ஆகும். எப்படி அப்படின்னா, தாத்தா பாட்டியோட குழந்தைகள் வளரும். நிறைய நல்லது கிட்ட தெரியும், நம்ம பார்க்காத விஷயங்கள் அவங்க பார்த்துருப்பாங்க. ஏன்னா இப்போ நம்ம குழந்தை பத்து, இப்போ ஒரு யோசிச்சு பாருங்களேன், நம்ம இப்போ தான் குழந்தை பெற்றுக்கிறோம், புது நியூ கப்பிள்ஸ் குழந்தை பெற்றுக்கிறோம். அவங்க ஆல்ரெடி நம்மளை பெற்று நமக்கு ஒரு பிள்ளை வளர வரைக்கும் அவங்க வளர்ந்துருக்காங்க. அப்போ இந்த உலகத்துக்கு அவங்க சீனியர். அப்போ எந்தெந்த பிரச்சனைலாம் எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியும், அவங்க எந்தெந்த பிரச்சனைலாம் மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியும். அதை நீங்கள் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. இது நமக்கு வருமுன்னு காக்கக்கூடிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அப்போ இந்த குடும்பத்தை இவங்களுடைய, அதாவது சமூக கட்டமைப்பை எப்படி உடைக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, இந்த கூட்டு குடும்பத்தினால மனிதர்கள் வந்து ஒரு இண்டிவிஜுவலாக வாழ ஆரம்பிச்சிடறாங்க. ஒரு சித்தப்பாக்கு வேலை இல்லை அப்படின்னா பெரியப்பா வந்து சமாளிச்சிடாரு அந்த குடும்பத்தை. பெரியப்பாக்கு பிரச்சனை அப்படின்னா சித்தப்பா போய் நிற்கிறாரு, தம்பிக்கு பிரச்சனை அண்ணன் போகிறான், இப்படின்ற மாதிரி ஒரு செயின் கனெக்ஷன் இருந்துச்சு. அதனால அவனால் வணிகம் பண்ண முடியல, என்ன சொல்றது, கட்டுப்படுத்த முடியல. குடும்பமே சப்போர்ட் பண்ணி இருந்துக்கிட்டாங்க. அதாவது யூனிட்டி, அந்த யூனிட்டி அவனுக்கு டேஞ்சர். 4 மாடுகள் காட்டுக்குள்ள ஒன்னா இருக்கும்போது சேஃபு, தனித்தனியாக பிரித்து கொண்டாங்கல்ல, கதை தெரியுமில்ல உங்களுக்கு, அது மாதிரி. அப்போ குடும்பத்தை சதைச்சாங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில். பல கதைகள், பல சினிமாக்கள், பல நாடகங்கள் முடிச்சு விட்டாங்க. இப்போலாம் ஒரு கல்யாணம் ஆகிப்போச்சுன்னா தனியாக அவங்களே போயிடுறாங்க. குடும்பமும் சொல்லிடுது, அவங்களும் சொல்லிடுறாங்க. தனியாக கூட்டு குடும்பம்லாம் பார்க்கவே முடியல இப்போலாம். ஸோ போயிடுறாங்க, இது நார்மல் ஆக்கிட்டாங்க. இவங்கெல்லாம் சொல்லுங்க இருக்காங்களா, நல்லதுக்கிட்ட கேட்க ஆள் இல்லை, இவங்களுக்கும் மெச்சூரிட்டி இல்லை, எல்லாம் தற்கூரியாக இருக்காங்க. ஒரு குழந்தை எப்படி வளர்க்கணும்னு தெரியல, குழந்தைய என்னத்தையாவது பண்ணி விட்றாங்க. ஸோ இப்போ வளர்த்துட்றாங்க. இந்த 2 பேருக்கும் மெச்சூரிட்டே இல்லாமல், இவங்களே மெச்சூரிட்டி இல்லாமல் வளர்ந்துருக்காங்க. இவங்க ஒரு குழந்தைய வளர்த்தாங்கன்னா அந்த குழந்தை எந்த அளவுக்கு அன்மெச்சூர்டாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அந்த குழந்தை சமுதாயத்தை பார்த்து தான் வளரும், வீட்டு அப்பா அம்மா சொல்லி வளராது. ஏன்னா அப்பா அம்மாவுக்கு சொல்லி தரதுக்கு நாலேஜே இருக்காது. அப்போ சமுதாயத்தை பார்த்து வளரும் போது நம்மளுடைய சமுதாயம் எப்படி இருக்கு, விவாகர் மாதிரி ஆட்கள், காத்துக்கிருப்பு கலை மாதிரி ஆட்கள், இந்த அகோரி மாதிரி ஆட்கள், பலூன் அக்கா மாதிரி ஆட்கள் இருக்காங்க, நிறைஞ்சிருக்காங்க. அதாவது கண்மாடி வராங்க, ஃபீட்டில் வரவங்களே இவங்க தான். நான் பர்டிகுலராக இவங்களை சொல்கிறேன், பட் இன்னும் நிறைய இருக்காங்க. பட் இப்போ இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில் வந்தனால, மெயின் ஸ்ட்ரீமுக்கு வந்தனால நம்ம அட்ரஸ் பண்ணுறோம், ஓகேவா? ஸோ இந்த விஷயங்கள் முன்னாடி வருது. அப்போ நாளைக்கு நம்ம குழந்தைங்க இதை பார்த்து வளரும்போது என்ன நினைக்கும், இதெல்லாம் சமுதாயம், இப்படித்தான் இருக்கு இந்த உலகம், இவங்க தான் உலகத்தில் இருக்கவங்க, இவங்கெல்லாம் சக்சஸ்டான பீப்புள், இவங்களை பார்த்து நாமளும் சக்சீட் ஆகணும். அப்போ நாமளும் அமுக்கணும், நாமளும் பிதுக்கணும், பைத்தியம் மாதிரி சுத்தணும், சாணி எள்ளி திங்கணும், தண்ணி பழத்தை திண்டு சீன் போடணும். அவர் அந்த ஸ்டாருக்கு இந்த ஸ்டாருக்கு ஒரு டிஃப்ரெண்ட் இல்லையா? இப்போ நீங்கள் இதை பெரிய லெவலில் பார்க்க சொன்னாங்க, திவாகரனும் சூர்யாவும் சொன்னாங்க. சூர்யாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணல, ஆனால் சூர்யான்ற ஒரு ஆக்டர், ஒரு நடிகர், கலைஞர். இந்த நபர் பைத்தியம் மாதிரி அதே விஷயத்த ஸ்கூப் பண்ணி தண்ணி பழத்தை பண்ணி இப்படி பண்ணிட்டு, நான் பண்ணனாலதான் அந்த படத்திலே அவர் வச்சாருன்னு சொல்லி சொல்றாங்க. பார்த்தீங்களா? இது உங்களுக்கு புரியுதா? அவங்களோட மனநிலையை பாருங்க, கேவலமான மைண்ட் செட். இது எங்க வந்து அப்ளை ஆயிருக்கு அப்படின்னா, ரியாலிட்டியில இப்போ திமுகக்காக டிவிக்காக ஒரு ஜட்ஜு பேசினார் பார்த்தீங்களா? அந்த ஜட்ஜு பேசும்போது அவரையே கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க தளபதிக்காக நீங்க என்ன ஜட்ஜுன்னா உங்களுக்கு தெரியணும், அவங்களுக்கு சட்ட இதுக்குள்ள ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு, அதுக்குள்ள போகணும், அது டேஞ்சர், அதை பேசக்கூடாது. ஸோ அதனால நாங்கள் கடுத்துக்கிறேன், சபையோட சபையா பேசுறது தான் நல்லது. ஜட்ஜுன்றது ஒரு மரியாதை இருக்கு, அவருக்குன்னு ஒரு வேல்யூட் இருக்கு, நீதி அரசர்ன்ற சொல்லுவாங்க. அவங்களையே இவங்க கிண்டல் பண்ணி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்னா இவங்க எந்த அளவுக்கு இந்த சினிமா கூத்தாடிகள் மேல மோகமா இருக்காங்க பாருங்க. இது எவ்வளோ டேஞ்சர் தெரியுதா உங்களுக்கு? இதைத்தான் நான் சொல்கிறேன், இந்த சினிமாவும் மீடியாவும் இந்த சோசியல் மீடியாவும் இந்த நவீன உலக கட்டமைப்பு ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. அதைத்தான் சொல்கிறனால தான் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை நம்ம வெறுக்கிறோம். இதுலேயும் அஜெண்டா, பிரமிட் சிம்பிள் உள்ள, ஈஜிப்ட் சிம்பிள் உள்ள, தண்ணி குழாய் வரத பாம்பு, 2 குதிரை அங்கிட்டு நிற்கிது, தம்பி குதிரை, அண்ணன் சிங்கம், அண்ணன் வரப்போறாப்புல. உங்களுக்கு இதெல்லாம் எல்லாமே ஏதோ கோஇன்சிடென்ஸு, நாங்கள் சொல்கிறோம்லாம் கான்ஸ்பிரசி தியரிஸ். நம்ம வீடியோஸ் மோஸ்ட்லி போகாது, ஃபீட்டில் போகாது, மக்கள் மத்தியில் போய் சேராது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த மிஸ்டர் கேக்கேன் இருக்கான்ல, அவனும் ட்ரோல் சேனல் பண்ணுறான், அவனும் ரியாக்ஷன் வீடியோ தான் பண்ணுறான். ஆனால் அந்த ஆள் ரியாக்ஷன் வீடியோ பண்ணும்போது கிட்டத்தட்ட 9 லட்சமோ 8 லட்சமோ அந்த ஹைப் வந்துருந்துச்சு. அந்த ஹைப்னு ஒரு புது ஆப்ஷன் போட்டுட்டாங்க இல்லை, அவன் வீடியோ ஃபீட்டில் வருது. என்னோட வீடியோவுக்கு 8 லட்சத்துக்கு மேலே ஹைப் பண்ணிட்டாங்க ஒரு வீடியோக்கு. அந்த 8 லட்சத்துக்கு மேலே ஹைப் பண்ணாலும் ஃபீட்டில் காட்டலை. நான் ஒரு சின்ன சேனல் மேலே வெளியே லைம் லைட்டுக்கு வரணும்னு சொல்லி தானே இந்த ஆப்ஷனை கொண்டு வந்தாங்க. நான் 5000 சப்ஸ்கிரைப் வச்சிருக்க ஒரு ஆள், அவன் கிட்டத்தட்ட 2-3 லட்சம் சப்ஸ்கிரைப் வச்சிருக்க ஒரு ஆள், அவனை 8 லட்சம் ஹைப் வந்தோடனே அவனை காட்டுது, என்ன காட்டலை. அப்போ இந்த ஆப்ஷன் என்னன்னு புரியுதா? எனக்கு தெரியும் இதெல்லாம் இப்படி தான் பண்ணணும், இந்த அல்காரிதமே இப்படி தான் மனிதர்களை எப்பயுமே எங்கேஜிங்காக வச்சுருக்கணும், முட்டாளாகவே வச்சுருக்கணும்.
வேலை இல்லாத சோம்பேறியாக வச்சுருக்கணும். அப்படி வச்சுருந்தா தான் அவனுடைய சாம்ராஜ்யம் சிவபோக வாழ்க்கையில் வாழ முடியும். நம்ம மாதிரி விஷயங்கள்லாம் கருத்துலாம் மக்கள் மத்தியில் ஈஸியாக போய் சேர்ந்துருச்சுன்னா என்ன நடக்கும்? அவனுடைய அஸ்திகாரமே அசைஞ்சிரும்ல. அந்த ஒரு ரூபா ஷாம்பு கதை தெரியுமில்ல உங்களுக்கு? சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு தான் இருக்கும். என்னோட கடமையை நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். நான் நேர்மையாகவும் ஹானஸ்ட்டாகவும் நான் இருக்கேன். அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் எனக்கு கிடையாது. நான் டைரெக்டாக சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். அது ஒரு ரேஞ்ச் பீட் இருக்குது. சொல்லணும், எல்லா உண்மைகளையும் பேசணும். ஆனால் அது எப்படி, எங்கே அப்படின்னு இருக்குது. அந்த பீட்டை நம்ம கரெக்டாக பிடிச்சிட்டோம்னாலே போதும். அனைத்தையும் பேசுறதுக்கு இங்கே சுதந்திரம் இருக்குது. என்னைக்கு அந்த லிமிட் மீறி போகுதோ அன்னைக்கு தான் நமக்கு அடிப்பாங்க. ஸோ இதுக்கு தான் விழிப்புணர்வு வேணுன்றது. விஜய் கட்சியில் நான் ஒரு வேலை இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த புரிதலோட நான் இருந்தேன்னா இந்த விஷயத்தை நான் வேற மாதிரி கொண்டு போயிருப்பேன். இந்த கரூர் மேட்டரே நான் வேற மாதிரி கொண்டு போயிருப்பேன். ஆனால் அந்த புரிதல் இல்லை அவங்களுக்கு. ஸோ மெச்சூரிட்டி இல்லை, புத்திசாலித்தனம் இல்லை. விழிச்சுக்க பொழைச்சுக்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகான் ஆல் போட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு செஞ்சுட்டு போங்க. சேனல்ல மெம்பர்ஸ் ஆட் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா ஜாயின்ற பட்டன் போட்டு விடுங்க. சூப்பர் தேங்க்ஸ். சூப்பர் சாட்லாம் பண்ணோன்னா எஸ்என் ரெஸ் தட்டி விடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். ஸ்பீடா நீங்க ஓட்டிட்டு வரீங்க, உங்க லாரியில பிரேக் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. சரி, அப்படி ஓட்டிட்டு வரும்போது சாலையில 10 குழந்தைங்க விளையாடிட்டு இருக்கு. பக்கத்திலே ஒரு சின்ன பிளே கிரவுண்ட்ல ஒரு குழந்தை விளையாடிட்டு இருக்கு. 10 குழந்தை மேல ஏத்த முடியுமா இல்ல ஒரு குழந்தை ஏத்த முடியுமா அப்படின்ற ரெண்டே ஆப்ஷன் தான் உங்களுக்கு. நீங்க யார் மேல ஏத்துவீங்க? 10 குழந்தை மேலயா ஒரு குழந்தை மேலயா? அந்த ஒரு குழந்தை மேல ஏத்தி, ஏன்னா 10 பேர் சாகிறதுக்கு ஒருத்தர் செத்தா பரவாயில்ல அப்படி நினைச்சுதான் ஏத்துவேன். நான் நல்லா கவனிச்சீங்களா? 10 குழந்தைங்க வாகனம் வர்ற சாலையில விளையாடிட்டு இருந்தது. ஒரு குழந்தை நேர்மையா பிளே கிரவுண்ட்ல விளையாடிட்டு இருந்தது. இந்த உலகமும் அப்படித்தான். இந்த உலகமும் அப்படித்தான். தப்பு செஞ்ச 10 பேரை காப்பாத்துறதுக்காக நேர்மையா இருக்கிற ஒருத்தனை கொன்னுடும். வீழ்ச்சிக்குங்க, பொழைச்சிக்குங்க. The choice is yours.